கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. எல்லா தெய்வம் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடு கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூட கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறோம். அந்த தெய்வத்துக்கு வேற என்ன கேட்க போறோம்? காசுலதானே நிலம் உச்சம் ஆக்கிரமிப்பு, நில உச்சம் வரும்போது நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கரை நீ எடுத்துக்க, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு விட மாட்டீங்க, அதுலயே நம்மளுக்கு போதும், முடிச்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடறேன். என்னையா காசு 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 பணம் படப்போங்க, நீங்க உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளது கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது கிடைச்சா போதும். இதுமே நான் பார்க்காத புகழா?